சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுக கூட்டணியில வந்து 28 சீட்டை வாங்கி 5 இடங்கள் மட்டும் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. பல இடங்களில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் வந்து தலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லா முடிவுகளும் வந்து முக்கியமான முடிவுகள், அதுவும் மாநில தலைமை முடிவுகள் எல்லாம் நம்மளுடைய மேலிடம் தான் எடுக்கும். அவர்களுடைய முடிவு தான். பட் இந்த தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் வந்து ஒரு 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 பெரிய ஒரு திருப்பு முனையான தேர்தல். இது வந்து மாற்று கருத்து கிடையாது. அதுல வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு வந்ததும் வந்து நம்ம வந்து பெரிய அளவுல வந்து இது காங்கிரஸ் கட்சியோட மட்டும்தான் ஒரு குறைபாடு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கான மக்கள் வாக்கு அளிச்சிருக்காங்க, அதனால அது நடந்தது. மற்றபடி கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தலைமை தான் முடிவெடுக்கும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபி தான் இன்னும் பல கட்சிகள் சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இப்போ அப்படி இருக்கக்கூடாதுன்றது எங்களுடைய எண்ணம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எல்லாம் போனால் தமிழ்நாடுக்கு அது நல்லதல்ல. முக்கியமாக இன்னைக்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகா அவர்களுடைய ஆதரவு இருப்பதனால் அந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது அந்த கண்டிஷனோட தான். நாங்க கொடுத்ததும் அந்த கண்டிஷனோட தான். அந்த லெட்டர்லயே நாங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம், எந்த காரணத்திற்கும் மதவாத சக்திகளோடு சேரக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷனோட தான் அந்த சப்போர்ட்டே கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பா அப்படி இருக்காது. அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் தவறு. இந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட, ஏன் என்னுடைய ஓன் தேர்தலிலும் கூட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த திமுக மற்றும் பல தோழமை இயக்கங்கள் முழுமையாக வேலை செஞ்சுதான் நாங்கள் எல்லாமே ஜெயிச்சோம். அதனால அப்படிலாம் நாங்க வந்து சொல்றதுக்கு வாய்ப்புகள்லாம் கிடையாது. அதே சமயம் மக்களுடைய ஒரு முடிவு வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆட்சியை அமைக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இருக்கிற ஒரு கட்சி வந்து மதசார்பற்ற கட்சிகளின் ஆதரவை தேடும் பொழுது தமிழகத்தை மதசார்பற்ற ஒரு மாநிலமாக வைத்துக் கொள்வதில் கண்டிப்பாக அந்த உதவிகளை நாங்கள் செஞ்சுதான் ஆகணும். அது யாரா இருந்தாலும் அதை பண்ணி தான் ஆகணும். அதை பண்ணலைன்னா அதுதான் பெரிய தவறா இருக்கும். அதனால யாரையும் ஒதுக்கணும், இல்ல கூட்டணி சரியில்லைன்னு பிரிக்கணும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. காலத்தின் கட்டாயம் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் தமிழக மக்களின் நலனுக்காகவும் காங்கிரஸ் கட்சி இந்த முடிவெடுத்தது. அதுதான் நாங்க ரொம்ப கிளியரா இருக்கோம். எங்களுடைய கொள்கை பிடிப்பு வந்து என்னைக்குமே தெளிவா இருக்கும். அதுல வந்து எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. எஸ்பெஷலி இந்த மதவாத சக்திகளை எதிர்ப்பதில் எங்களுக்கு எந்த விதமான கன்ஃபியூஷனும் கிடையாது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் முதலாக காங்கிரஸ்காரன் தான் எதிர்ப்பான் என்பதில் நான் இந்த அரங்கத்திலும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதனாலதான் அந்த மாதிரி எதனா இருக்கும் பொழுது முதன்மையாக அதற்கு எதிர்ப்பு குரல்கள் கண்டிப்பாக மதசார்பற்ற கட்சிகளிலிருந்து வரும். அதையும் வந்து நம்ம அரசாங்கத்தில் இருப்போம், கண்டிப்பாக அரசு விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்தாலும் கூட மக்கள் பிரச்சனைன்னு வரும்பொழுது, மாநிலத்தின் நன்மை என்று வரும்பொழுது, மாநிலத்தின் நன்மை மக்கள் பிரச்சனையிலும் நிற்பது காங்கிரஸ் கட்சியுடைய இயல்பு தான். அதனால அதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே கிடையாது. அதுல வந்து நம்ம அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்ல, அதாவது வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நான் சொல்ற பொசிஷன்ல இல்ல. ஆனால் ஒரு ஜனநாயகத்தில் எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஒரு தேர்தலில் நிக்கிறதுக்கும், ஒரு கட்சியில சேர்றதுக்கும், அந்த கட்சியோட பிரதிநிதியாக நிற்பதற்கும் உரிமைகள் உண்டு. அதை பத்தி நம்ம வந்து தனிப்பட்ட கமெண்ட் நம்ம எதுவும் பாஸ் பண்ண விரும்பல. நாங்க ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க மதவாத விஷயங்களில் காங்கிரஸ் கட்சி தெளிவாக முன்னாடி நிற்கும். இந்தியா முழுக்க எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி இதை எதிர்த்து தான் போராடிட்டு இருக்காரு. இந்தியாவை எப்படியாவது இவர்கள் பிடியிலிருந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய முக்கியமான ஒரு நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது தமிழகத்தில் அவர்கள் கால் ஊன்வதற்கும் இல்லை எந்த விதமான முன்னெடுப்புகள் செய்வதற்கும் காங்கிரஸ் கட்சி என்னாலும் அனுமதிக்காது.
இப்போ அதிமுக வந்து 25 பேர் வந்து டிவிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன தகுதி நீக்கம் பண்ண அப்படின்ட்டு சபாநாயகர் எடப்பாடி இல்ல அது அவங்களுடைய ஓன் இதுலதான் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த சப்போர்ட்டை வந்து இன்னைக்கு காலகட்டத்துல அவங்க அங்க இருந்து பிரிந்து கொள்கை ரீதியாக பிரிந்து வரார்கள் அப்படின்னும் பொழுது தாவேக்கா அந்த முடிவுகளை எடுக்கும். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து தமிழகத்துல ஒரு மதசார்பற்ற ஆட்சி அமைய வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரைமரி கொள்கை. வேற எதுவுமே எங்க கொள்கை கிடையாது. தமிழக மக்களுக்கு எந்த விதமான தவறுகளும் நடக்காமல் பார்த்துக் கொள்வதில் காங்கிரஸ் கட்சியோட முக்கியமான பங்கு. எங்க தலைமை பேசியிருக்காங்க. அது ஏதோ ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு. அது ஓரிரு நாட்களில் அது அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நன்றி.